Hallo Leute, guten Morgen. Wie geht es bei Ihnen? Es geht mir super. நம்ம இது வரைக்கும் 2 பாடங்கள் முடிச்சிருக்கோம். இப்போ 3வது பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நான் முன்னாடி பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இது வரைக்கும் 2 பாடங்களில் எப்படி அறிமுகம் செய்து கொள்வது, ஜிஷ் ஃபர்ஸ்டலன், அப்புறம் ஃப்ராகன், அப்புறம் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம். எப்படி ஒரு ஆர்டிக்கல் சொல்கிறது. உதாரணத்துக்கு இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா இது தஸ் ஹாண்டி, பின்னாடி என்ன இருக்குது, கார் இருக்கா, தஸ் அவுட்டோ, அப்புறம் ரோடு இருக்குது, ரோட்டில் அழகாக பசங்கள்லாம் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. அப்போது தி ஸ்ட்ராஸை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே மாஸ்குலின், ஃபெமினின், நாய்த்திரம் அப்படின்னு 3 ஆர்டிக்கல் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டிக்கல் சம்பந்தமான ஒரு அடுத்த சின்ன கிராமர் தான் 3வது பாடத்தில் வருது. என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஹேண்டி இருக்குது அப்படிங்கும்போது என்கிட்ட கண்டிப்பாக இருக்குது, இது டெஃபினட்டாக என்கிட்ட இருக்குது. இதே நான் இல்லாமல் என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது இன்டெஃபினிட். ஏன்னா உங்ககிட்ட நான் கரெக்டாக அந்த ஃபோனை காமிக்கலை, நான் பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதை தான் டெஃபினட் ஆர்டிக்கல், இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதை ஜெர்மனில் பெஸ்டிம்டன் ஆர்டிக்கல், unbestimmte ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்டிப்பாக ஒரு பொருள் இருக்கும்போது நம்ம அந்த ஆர்டிக்கல் தி, தேர், தஸ்ஸை சொல்லுவோம். உதாரணத்துக்கு தஸ் ஹாண்டி என்கிட்ட கண்டிப்பாக இருக்குது, தஸ் அவுட்டோ, தி ஸ்ட்ராஸை, தேர் ஃபெர்ன்சேயர், இந்த மாதிரி ஒரு பொருளை காமிச்சு சொல்லும்போது இதை நம்ம பெஸ்டிம்ட் ஆர்டிக்கலாக கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலை உபயோகப்படுத்துவோம். தி, தேர், தஸ்ஸு. இப்போ இதுவே நான் அந்த பொருளை காமிக்காமல் நான் என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே unbestimmte ஆர்டிக்கல் வரும். அதாவது தஸ் ஹாண்டி வராது, ஐன் ஹாண்டி, இஷ் ஹாப ஐன் ஹாண்டி, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, இஷ் ஹாப தஸ் ஹாண்டின்னு வராது. ஏன்னா தஸ் ஹாண்டி அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு காமிச்சு சொல்கிறேன், அதை பாருங்கள் ஃபோன் அப்படின்னு. புரிஞ்சுதா? இதுதான் பெஸ்டிம்டன் ஆர்டிக்கலுக்கும் unbestimmte ஆர்டிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது தி, தேரோட unbestimmte ஐன் வரும், தஸ்ஸுக்கும் ஐன், தீக்கு ஐன. அப்போது ஐன ஸ்ட்ராஸை, தி ஸ்ட்ராஸை unbestimmteல ஐன ஸ்ட்ராஸை ஆகிடும், தஸ் ஹாண்டி ஐன் ஹாண்டி ஆகிடும், தேர் ஃபெர்ன்சேயர் ஐன் ஃபெர்ன்சேயர் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? அவன் சி ஃபெஸ்டாண்டன் குட். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க. இப்போது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கைன், கைன, இஷ் ஹாப கைன் ஹாண்டி, ஐன் ஐன, கைன் கைன. புரியுதுங்களா? குட். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பாடத்தில் வரப்போகிற அடுத்த விஷயங்கள் ரொம்ப எளிதாக புரியும். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பாடத்தை திறந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பின்னாடி என்னென்னு சொன்னேன்னா, பின்னாடி ஒரு ஸ்கேட்டிங் நடந்துகிட்ருக்கு. பசங்க தினம் இங்கே ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த பேக்ரவுண்டில் தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ அடுத்தது நம்ம லெசனுக்கு போகலாம். இந்த லெசனில் நான் சொன்ன மாதிரி கெபாய்டை, அதாவது கட்டிடங்கள்லாம் பற்றி எப்படி பேசணும், கட்டிடங்கள்லாம் பற்றி எப்படி கேட்கணும். ஃபோன் வருது எனக்கு, தஸ் ஹாண்டி. ஸோ அந்த கட்டடங்களுக்கு எப்படி போகணுன்னு ரூட்டு கேட்குறது, லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும், அதெல்லாம் நேராக போகணும், இடது வலதுலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பாடத்தை பார்க்கலாம். அது வரைக்கும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, பேசுங்க, நிறையா பேசிகிட்டே இருங்க. ஓகே லைட்டா, ஆஃப் வீடர்சேன், சூஸ்.